ரயில்வே துறை வந்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அன்ரிசர்வ் ட்ரெயினுக்கான டிஜிட்டல் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவதுங்க இப்போலாம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட்டை க்யூவில் நின்று வாங்குறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிரும். அதனால் வந்துட்டு ரயில் ஒன் ஆப்பில் வந்து நம்ம ஈஸியாகவே அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரயில்வே துறை வந்து என்ன சொல்லுது அப்படின்னம்னா, இந்த ரயில் ஒன் ஆப்பில் அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நம்மளோட ஃபோனில் நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து தான் டிக்கெட் புக் பண்ணணும். வேறு ஒரு ஃபோனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பக்கூடாது, ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து அனுப்பக்கூடாது, இல்லை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏன் இந்த ரயில்வே துறை வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இந்த ரயில் ஒன் ஆப்பில் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறதை என்றைக்காவது ஒரு நாளைக்கு புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறப்போ இன்றைக்கி தான் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபேக்கான டிக்கெட்டை காமிச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம எந்த ஃபோன்லேருந்து எந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து டிக்கெட் புக் பண்ணமோ அதை மட்டும்தான் காட்டணும். இல்லை அப்படின்னம்னா அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ரயில் ஒன் ஆப்பில் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணிக்கணும். ட்ரெயினில் ஏறினதுக்கு அப்புறமா, ட்ரெயின் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடாது. அப்படியே புக் பண்ணி காமிச்சாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிக்கெட்டை வந்துட்டு ரொம்பவே தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இப்படி ஒரு ரூல்ஸை வந்து ரயில்வே துறை சொல்லுதுங்க. அதனால இந்த ஒரு ரூல் வந்துட்டு ரயில் ஒன் ஆப் மூலமாக புக் பண்ணப்படும் அன்ரிசர்வ் டிஜிட்டல் டிக்கெட்டுக்கு மட்டுமே இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு ரயில் ஒன் ஆப்பில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னம்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபோனில் எப்பயுமே சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோ அனுப்புறது, இல்லை பிடிஎஃப் ஃபைலில் டிக்கெட் காட்டுறது, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் டிக்கெட்டை வந்துட்டு காட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு ரயில்வே துறை அலோவ் பண்ணாது. அபராதம் கட்ட வேண்டும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஃபோனில் எடுத்த டிஜிட்டல் டிக்கெட்டை மட்டும் காட்டணும்.